Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.41 வந்து பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து ஜிசிடி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னா 16x³ அதுக்கப்புறம் 24xy³ இது ரெண்டுக்கும் நல்ல இருக்கிற ஜிசிடி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 16x³ இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 16x³ வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதாவது சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு நான் கொண்டு வரேன். அப்படின்னா இந்த 16 நான் 2 டைம்ஸாக பிரிச்சுக்கிறேன். அப்போ நான் 2 × 2 × 2 × 2ன்னுட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்படின்னா இந்த 16க்கு பதிலாக நான் 2 வந்து 4 டைம் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து x³ 3 வாட்டி எழுதிடுறேன். க்யூபுங்கிறப்ப 3 வாட்டி, அதனால் எக்ஸை வந்து 3 வாட்டி எழுதிட்டேன். அடுத்து y² அப்படின்னா ஒய்யை வந்து 2 வாட்டி எழுதிக்கணும். அடுத்து கொடுத்துருக்கிற 24xy³ வந்து எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த 24 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ நான் 2 × 2 × 2 × 3ன்னுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அடுத்து எக்ஸ் ஒரு வாட்டி தான் இருக்கா, நான் எக்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்து y³ அப்படின்னா ஒய்யை வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்தது z ஒரு டைம் தான் இருக்குது. இப்போ நான் ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காமனாக இருக்கிறத வந்து நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஒரு 2, இங்கேயும் ஒரு 2 காமனாக இருக்குது. அடுத்து இங்கேயும் ஒரு 2. அடுத்து ஒரு எக்ஸ் வந்து எனக்கு காமனாக இருக்குது. அடுத்தது ஒரு ஒய் வந்து எனக்கு காமனாக இருக்குது. அடுத்தது அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு காமனாக இல்லை. காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே சர்க்கிள் பண்ணிட்டேன். கொடுத்துருக்க ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு தான் பார்க்கணும். அந்த ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸையும் காமனாக இருக்கிறத எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × 2 × 2 2 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து ஒரு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, ஒரு ஒய் வந்து காமனாக இருக்குது. இப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து x × y xy. அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஜிசிடி வந்து என்னென்னா 8xy. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இங்கே ஒய் வந்து ஒரு வாட்டி மட்டுமே காமனாக இல்லை, இன்னொரு வாட்டியும் காமனாக இருக்குது. இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய் காமனாக இருக்குது. அங்கே காமனாக இருக்கிற இன்னொரு ஒய்யுமே நான் கன்சிடர் பண்ணேன்னா ஒய். அப்படின்னா இது எனக்கு y² ஆகிடும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y³ + 1 அண்ட் y² -1 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ y³ + 1 வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1க்கு வந்து பவரில் எந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்தாலுமே அதே நம்பர், அதாவது 1ங்கிற அதே நம்பர் தான் எனக்கு கிடைக்க போகுது. இப்போ இங்கே y³ இருக்கிறனால நான் இங்கே 1க்கு பதிலாக 1³ எழுதிக்கிறேன். அப்படின்னா இது பார்க்க எந்த ஃபார்முலா, அதாவது எந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா a + b × a² - ab + b². இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஒய் ரீப்ளேஸ் ஆகுது. பிக்கு பதிலாக எனக்கு 1 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா y³ + 1³ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா y + 1, அதாவது a + bக்கு பதிலாக y + 1. அடுத்து a²ங்கிறப்போ y² - a × b அப்படின்னா y × 1 + b² அப்படின்னா 1². அப்படின்னா y + 1 × y² - y + 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து எனக்கு y² - 1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 1உடைய பவரில் எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதே 1ங்கிற நம்பர் தான் எனக்கு கிடைக்க போகுது. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நான் இங்கேயும் ஸ்கொயர் கொடுக்குறேன். அப்படின்னா இது பார்க்க எனக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஒய் ரீப்ளேஸ் ஆகுது. பிக்கு பதிலாக 1 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா எனக்கு y² - 1 = y + 1 × y - 1 கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு 2, அதாவது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். அப்படின்னா ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். ஜிசிடிங்கிறப்ப காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே எனக்கு என்ன காமனாக இருக்குன்னா y + 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் y + 1. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² - 18 அண்ட் x² - 2x - 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க 2x²
-18 எடுத்துக்கிறேன். இங்கே 2 18 ரெண்டுமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2வை காமனாக எடுத்துடுறேன். நான் மீதி இங்கே ஒரு x² இருக்கும். -18 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 9 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அப்படின்னா இங்கே x² -9 இருக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 2 × x² - 9 எப்படி எழுதிக்கலாம்னா 3² நான் எழுதிக்கிறேன். ஏன்னா 3² வேல்யூ 9. அதனால் 9க்கு பதிலாக நான் 3² எழுதிட்டேன். அப்படின்னா இது பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா a + b × a - b. அப்படின்னா 2x² - 18 நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 × ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூவை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பியோட வேல்யூ 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x + 3 × x - 3. இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 2x - 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஏசி வந்து கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னென்னா 1, லாஸ்ட்டு டேர்ம் வந்து -3. அப்படின்னா 1 × -3 -3. அப்படின்னா ஏசியோட வேல்யூ -3. பிங்கிறது மிடில் டேர்ம் வந்து எனக்கு -2. இப்போ நான் டி டேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா மேலே எனக்கு -3, கீழே வந்து -2. அப்படின்னா நான் 2 நம்பரை சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -3 கிடைக்குன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணனா -2 வந்து கிடைக்கணும். அப்படி வரணுங்கிறப்ப நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் வந்து என்னென்னா -3 × 1. -3 × 1ஓட வேல்யூ -3, -3 + 1ஓட வேல்யூ -2. அப்படின்னா எக்ஸ் கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x² - 2x - 3. இதில் நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா x² - மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை எழுதியிருக்கேன். -3x + x - 3. இப்போ நான் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப ஃபஸ்ட்டு 2 டேர்ம் லாஸ்ட் 2 டேர்மை கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் காமனாக இருக்கிறது வந்து எக்ஸு. மீதி எனக்கு என்ன கிடைக்கும்னா x - 3. இந்த இதில் எதுவுமே காமனாக இல்லை. அப்படின்னா நான் 1 காமனாக எடுத்துக்கணும். மீதி எனக்கு x - 3. காமனாக இருக்கிற x - 3 எழுதிக்கிறேன். மீதி இருக்கிற x + 1 எழுதிக்கிறேன். இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 அண்ட் செகண்ட் 1 ரெண்டுமே காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா x - 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்படின்னா எனக்கு தேர்டு சப்டிவிஷனோட ஜிசிடி வந்து என்னென்னா x - 3. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா a - b² b - c³ அடுத்து c - a⁴. இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா இது வேரியபிள் சேர்ந்து ஒரு வேரியபிளாக க்ரியேட் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னாலும் எனக்கு எதுவுமே வந்து காமனாக இருக்காது. b காமனாக இருக்கேன்னு நினச்சாலுமே இது அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அந்த பியும் காமனாக நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு எந்த ஃபேக்டருமே கிடைக்காது. அதாவது இங்கே காமனாக கிடைச்ச மாதிரி x - 3 இங்கே x - 3 காமனாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக கிடைக்காது. எதுவுமே காமனாக கிடைக்காதுங்கிறப்ப நம்ம 1 தான் வந்து காமனாக எடுப்போம். ஏன்னா இந்த இதில் பார்த்துருப்போம் இங்கே எதுவுமே காமனாக இல்லைன்னா 1 தான் வந்து நம்ம காமனாக எடுப்போம். அப்படி பார்த்தோம்னா மூணுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா 1 தான் வந்து காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறோம்னா தேர் இஸ் நோ ஃபேக்டர்னுட்டு எழுதிக்கிறோம். ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா ஜிசிடியோட வேல்யூ 1ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.